எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாமே ஒரே சந்தோஷமான தகவல் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த புல்தடிக்கு பைல்வான் ஆல்மோஸ்ட் 222 பாயிண்ட் ஏறி இருக்கு. இதுவே ஒரு பெரிய தகவல் தான். ஸோ நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முழு ஆதரவு, கம்ப்ளீட் ஆதரவு யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த நிஃப்டி, அந்த நிஃப்டிவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் பெரிய அளவில் அடிக்கடி ஆதரவு கிடைக்குது. இப்போ கூட பாருங்கள், சமீபத்தில் ஒரு 1.25% இறங்குச்சு, மறுபடியும் 1% என்பது ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டு என்றைக்குமே தொடர்ந்து இறங்கின மேனிக்கே இருக்கக்கூடாது, செகப்பியாக இருக்கக்கூடாது, ஒரு கும்பா குட்டியாக இருக்கக்கூடாது. அப்பப்போ இடையில ஒரு சின்ன ஜம்ப் அடிக்கணும் அப்படின்னா காப்பாற்றக்கூடிய ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் என்பது தற்போதைக்கு இந்த நிஃப்டி மட்டுமாகத்தான் இருக்கு. இந்த சமயத்தில் சினிமா டயலாக் ஒன்று வரும், பைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சதுன்னா அவர் எங்கே போய் வைத்தியம் பார்ப்பாருன்ற மாதிரி ஒரு சினிமா டைலாக் இருக்கும். அது மாதிரி தான் பல பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய, பல பிரச்சனைகளை செய்திகளாக வாசிக்கக்கூடிய இந்த சன் டிவிக்கே இப்போ என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40% தொடர்ந்து ஒரு செகப்பியாக மாறி 40% இறங்கி, யாராவது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 40% கும்பாகி உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த நிலைமையில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்பது வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஜெயிலர் அப்படின்னு ஒரு படம் வந்தப்ப அந்த தமனாவனுடைய சாங்கு கூட நான் இன்னும் மறக்கல, நல்ல ஃபேமஸான சாங். அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ரேலி, அந்த ஜெயிலர் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ரேலி. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு தலைவர் காம்பினேஷனில் ஒரு அற்புதமான ஒரு டீசர்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இன்னும் ஒரு சந்தோஷம் பாருங்க, ஏங்க யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா கட்டி பிடிச்சி நல்லா சந்தோஷமாக விட்டு கொடுத்து வாழ்ந்தா தானே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சன் டிவியில் வந்து சம் ப்ரொமோட் ரிலேட்டடான தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ அதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்னைக்கு ஒரு 4% ஏறி இருக்கு. எங்கிருந்து ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருடத்தினுடைய லோவில் இருந்து ஏறி இருக்கு. ஸோ தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 52 வீக் லோவில் இருக்கு. படம் ஆகஸ்ட் 14 வந்து பெரிய மெகா ஹிட் என்பது ஆகுதுன்னு வச்சுங்களேன். ப்ளஸ் இப்போ ப்ரொமோட்டனுடைய பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்றது இந்த மார்க்கெட் நல்ல விதமாக எடுத்துக்கொண்டால், சரி பரவாயில்லப்பா நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு இந்த மார்க்கெட் நல்ல விதமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய சமீபத்தினுடைய ஹை ஒரு 700 பக்கமாகவோ அல்லது 1000 வந்தாவோ ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். செய்வீர்களா அப்படின்னு பல பேர் இந்த சன் டிவி அப்படின்ற ஷேரை பார்த்துட்டு இருக்காங்க. அது கீழே விழுந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க அது கரண்ட் ரேட்லேயே 2.5% டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்குங்க. அப்போ ஒருவேளை 50% மறுபடி, ஏற்கனவே 50% கீழே இறங்கி வந்த பங்கு மறுபடி இன்னொரு 50% இறங்கி 250 ரூபாய்க்கு போச்சுன்னா, அப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பேங்க் வட்டிக்கு டிவிடெண்ட் ஈல்டு என்பது கிட்டத்தட்ட ஆயிடும். தற்போது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் இந்த பங்கு வந்து ஒரு முறை கூட நஷ்டம் என்பதே பண்ணல. இத்தனைக்கும் 2014 757 கோடி லாபம் என்பதை இப்போ 1673 கோடி லாபமாக தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த சன் டிவியும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால நியூஸில் வந்திருக்கு. இப்படி ஒரு நியூஸ் வாசிக்கிறீங்க, வாங்க இனிமேல் எங்கள் கம்பெனியில் நியூஸ் ரீடராக சேர்ந்துங்க அப்படின்னு கூப்பிட்டா கூட சந்தோஷம்தான். நண்பர்களே, இப்போ புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்தவங்கெல்லாம், ஏங்க டாடா மோட்டர்லாம் நல்லா பெருசாக சம்பாரிச்சு கொடுத்ததா, அது மல்டி பேக்கராக இருந்துச்சா அப்படின்னு டவுட்டில் கேட்குறாங்க. அதாவது இப்போ 100 ரூபாய் அப்படின்றது இருந்ததுன்னா மறுபடியும் அது ஒரு 200 ரூபாயா மாறுச்சுன்னா ஒரு தடவை சம்பாரிச்சு கொடுக்குது, அப்போ அது ஒன் பேக்கர். இதுவே 300 ரூபா 400 ரூபாய்ன்னு போயிடுச்சுன்னா அது மல்டி பேக்கர். ஸோ அப்போ இவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தவங்க 1 வருஷ சார்ட்டு 2 வருஷ சார்ட் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த பங்கெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ மல்டி பேக்கர் ஒரு காலத்தில் இது 100 ரூபாயில் இருந்த பங்கு 1200 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அது எப்படின்னா 2024 வரைக்கும் நீங்கள் கணக்கு எடுத்து பார்க்கணும், 2 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இப்போ வந்து 1 இயர் சார்ட் அப்படின்ற மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் மல்டி பேக்கராக இருந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரத்தான் செய்யும். ஏன்னா அவன் தொடர்ந்து ஆல்மோஸ்ட் 50% இறங்கியிருக்கு. ஸோ எதிர்காலத்தில் மல்டி பேக்கர் ஆகுமா ஆகாதான்னு பல பங்குகளை எல்லாருமே டவுட்டாக தான் பார்க்குறாங்க. டாடா மோட்டரை மட்டுமா பார்க்குறாங்க? ரிலையன்ஸ் நீ எப்படி இன்னும் 5 தடவை 6 தடவை 6 மடங்கு அப்படி ஏறுமா? இல்லை HDFC பேங்க் ஒரு 7-8 தடவை 7-8 டைம்ஸ் டக்குன்னு ஒரு 4-5 வருஷத்தில் போயிடுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட்டாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய வளர்ந்து வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க.
அதுக்குன்னு அந்த பங்குகள் அந்த காலத்தில் செஞ்ச சாதனைகள் என்பது நீங்கள் ஒரு 4-5 வருஷம் சார்ட் போட்டு பார்த்து தான் தெரிய வரும். அடடா இங்கே பார்த்தீங்களா ஒரு நண்பருக்கு நடந்த சோகத்தை, 8 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருக்காரு, ஆனால் அது 6% லாஸில் தான் இருக்குது. இப்போ கூட நீங்கள் யாராவது ரோட்டில் போகிறவங்கள தடுத்து நிறுத்தி பார்த்து உங்கள் கையில் ஒரு 8 லட்ச ரூபாய் கொடுத்தா நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணி சம்பாரிச்சிருவீங்கன்னா சத்தியமாக சம்பாரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க. ஆனால் பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் 8 லட்ச ரூபாய் இறக்குனதுக்கப்புறம் 6% லாஸ் அப்படின்ற மாதிரி நண்பர் சொல்கிறாப்புல. அதாவது நண்பர்களே, என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார். இப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது எவ்வளோ பணம் தேவை அப்படின்றது நீங்கள் ஒரு கணக்கு பண்ணிடுவீங்க. நான் என்ன தெரியுங்களா யோசிக்கிறேன், ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா 8000 ரூபாயாவது ஆல்மோஸ்ட் முதலீடு பண்ணியிருக்கணும் ஒரு நாளைக்கு. இந்த 8000 ரூபாய் என்பது ஒரு வருஷம் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 8000 ரூபாய் என்பது முதலீடு பண்ணும் பொழுது தான் உண்மைக்கு சொல்கிறோம் பாருங்க, நிறைய பேர்த்துக்கு என்ன நடக்குதுன்னு, ஸ்மார்ட் மணி கான்செப்டில் சரி ஏதோ கீழே விழுந்து கிடக்குது, இங்கே முதலீடு பண்ணால் மேலே இது வருவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட 40 பங்குகள் எடுத்தால் தான் எவனாவது ஒரு 4 பேர் ஒரு மாதத்துக்குள்ளே ஓடி வருவான் மேலே தன்னுடைய பழைய ஹையை ரீச் பண்ணுற. கிட்டத்தட்ட ஒரு 5 to 7% வச்சுக்கிங்களேன். மீதி 35 பேர் என்ன கண்டிஷன் ஆவான்னே தெரியாது. ஒரு 4-5 மாதம் ஆகலாம், அல்லது ஒரு வருஷம் ஆகலாம், 2-3 வருஷம் ஆகலாம், அல்லது கீழே போய் அப்படியே ஜலசமாதியான மாதிரி கீழே கூட படுத்துடலாம். சொல்லவே முடியாது என்னான்னு. அப்போ ஒரு நாளைக்கு 8000 ரூபாய் என்பது இப்படி ஒவ்வொரு சப்போர்ட்டாக கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு சப்போர்ட், ஒன்றா அசெண்டிங் ஆர்டர்லேயோ அல்லது இந்த மாதிரி ஃப்ளாட் சேனல்லையோ அல்லது கீழே போயிட்டு இருக்கும்போது நல்ல பெரிய சப்போர்ட் ஒரு 3 monthsலோ அல்லது 1 yearலோன்னு போகும்பொழுது ஏதோ ஒரு சப்போர்ட்டில் கண்டுபிடிச்சி டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும்னு வச்சுங்க. அந்த சமயத்தில் தான் அது ஏதாவது மேலே வருதா கீழே வருதா அப்படின்றதே தெரிய வரும். ஸோ ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 365 நாளில் ட்ரேடிங் டேஸ் எவ்வளோ நீங்கள் நினைக்கிறீங்க? அதில் கிட்டத்தட்ட 260 ட்ரேடிங் டே. ஆக மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா கடைசிக்கு பேங்க் வட்டியை பீட் பண்ணுறதே பெரிய விஷயம்தான். அதனால தான் நம்ம நண்பர் சொல்கிறார், பேசாமல் பேங்க்லேயே இருந்தால் கூட அவன் பாட்டுக்கு சிவனேன்னு கொடுத்துருப்பான். ஏங்க அப்போ பேங்க்குக்காரங்கெல்லாம் என்ன சும்மா சாதாரண ஆளுகளா? சில பேர்லாம் சொல்லுவாங்க அவன் என்ன பெரிய ஆளா அல்லது அவன் என்ன லூஸா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பேங்க்ல இருக்கிறவங்களாம் என்ன சாதாரண ஆளா? அவங்களுக்கு கணக்கு போட தெரியாதா? என்னதான் உருண்டு பிறண்டாலும் பேங்க் எஃப்டியை ரிஸ்க் இல்லாமல் பீட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதானே அவன் 7%, 8%, 10%க்குள்ள ஏதோ ஒரு பர்சன்டேஜ் நிர்ணயிக்கிறான். இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான பேர் எல்லாருமே பேங்க் வட்டியில் இல்லாத படிக்கு வேலையை விட்டுருங்க. வேலைக்கு போகிற ஜாபை பற்றி நான் பேசல, தொழில் செய்யறதை பற்றி அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் பேசுகிறேன். அப்போ முதலீடு பண்ணி வருஷமான 20%, 15%, 30% யாராவது சம்பாரிச்சிங்கன்னா அப்போ பேங்க்குகள்லாம் திவாலா ஆயிருமில்ல, அங்கே யாருமே கொண்டு போய் பணத்தை பேங்க்ல போய் வைக்க மாட்டாங்கல்ல. ஸோ எஃப்டி அப்படின்ற ரிட்டர்னை மட்டும்தான் சராசரியாக ஒரு மனுஷன் எடுக்க முடியும். அதை விட கொஞ்சம் அதிகமாக கேரண்டியாக போகணுன்னாக்கா கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்கு. அதை தாண்டி சம்பாதிக்கணும்னா அது ஒரு மிகப்பெரிய கலை. ஸோ பேங்க்காரங்க ஒன்றும் சும்மா இல்லை. அவன் ஏன் 5% தான் எஃப்டி தர்றான், 7% தான் தருன்னா அவன் கால் மேலே கால் போட்டுக்கு வந்துட்டு கணக்கு போட்டு சொல்கிறான், அடித்து சொல்கிறான், நீ என் பேங்க் எஃப்டியை பீட் பண்ணிட்டீன்னா நீ பெரிய ஆளியா அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த பணபலம் இருக்குது. எந்த ஒரு சைக்கிளையும் ஃபுல் சைக்கிளை மார்க்கெட் இறங்குறது திரும்பி ஏறுறது அப்படின்னு அந்த ஃபுல் சைக்கிளை ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நம்ம கொண்டு வர பணமெல்லாம் ஆக்சுவலாக பிஸ்கோத்து மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. நண்பர்களே, சமீப காலமாக ஷேர் மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டு போயிட்டு இருக்குன்னா நிறைய பங்குகள் தொடர்ந்து ஏற மாட்டேங்கிறான். ஏறான் அப்புறம் மறுபடியும் தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு கூட நல்லா ஒரு அருமையான லாபம் 25% லாபம் வந்துருச்சு. அப்போ கூட அருமையாக உட்காந்து வேடிக்கை பாட்டு இருந்திருக்காரு. ஓகே நல்லா இருக்கே, நல்லா இந்த NSDL கூட சமீபத்தில் 60% மேல் நோக்கி ஏறி வந்தான். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏறுமோன்னு பாட்டு இருந்திருப்பார் போல. அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு ஏறினானோ அதுக்கும் கீழே வந்து -2% இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆடா நாராயணா, இதுக்கு மேலேயே ஒரு மனுஷன் கஷ்டப்பட முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ அவன் நொந்து போயிட்டாப்ல. எப்பவுமே மார்க்கெட்டில் சொல்லுவாங்க, திடீர்னு என்னைக்காவது ஒரு பிளாக் மண்டேவோ பிளாக் ஃப்ரைடேவோ ஏதாவது ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் என்பது மேபி நடக்கலாம் அப்படின்றது எப்பவுமே ஒவ்வொருத்தருடைய மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கணும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாப்புல. நான் இதில் என்னங்க எச்சரிக்கையாக இருக்கிறது, நான் வந்து எனக்கு டிவிடெண்ட் கொடுத்தா போதும் சாமி அப்படின்ற மாதிரி தான் நான் பாட்டுக்கு நல்ல
டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் க்ளோஸ் ஆகாத பங்குகளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியும் மீறி க்ளோஸ் பண்ணி விட்டான்னா அப்புறம் ஏதாவது இந்த திருப்பூர் பக்கத்தில் படியூர்னு ஒன்று இருக்குது, அங்கே கதர்கடை துண்டெல்லாம் விற்பாங்க, அதை வாங்கி தலையில் போட்டு கோந்துக்க வேண்டியதுதான். இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, அடாடா வருஷமான ஒரு கிரிக்கெட்டை மாட்டிக்கிறனே அப்படின்ற டைலாக் மாதிரி இந்த ரிலையன்ஸ் பவர் அப்படின்றதுல காலடி எடுத்து வச்சேன். நான் காலடி எடுத்து வச்சதுலேருந்து அது குப்புற விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் நஷ்டமாக போயிட்டுருக்கு அப்படின்ற. நானும் போய் அந்த ரிலையன்ஸ் பவர் அப்படின்ற பங்குனுடைய சார்ட்டை போட்டு பார்க்குறேன். இவர் கரெக்டாக அநேகமாக நான் நினைக்கிறேன் கவனிக்கவே வேண்டியதில்லை, இங்கே தான் காலை வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் காலை வச்ச நேரத்திலேருந்து அது பாட்டுக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும் போல். அதாவது 1 இயர் ஹை என்பது 76 ரூபாய். 76 ரூபாயிலிருந்து பாவம் இப்போ 43 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்டில் 2 கம்பெனிகள் ரொம்ப முக்கியமான பாசிட்டிவாக வந்ததுனால, டாப் கெய்னர் லிஸ்ட்டு வந்ததுனால அந்த பங்குகள்லாம் ஃபோக்கஸில் வந்திருக்கு. ஒன்று இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு 11% ஏறி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த அதானி என்டர்பிரைசஸ், இந்த அதானி குரூப் பங்குகள் பெருசாக ஏறுது அல்லது பெருசாக இறங்குதுன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டுமே நியூஸ் இல்லை, இந்த நாட்டுக்கே ஏதோ ஒரு நியூஸ் கொண்டு வர போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் சமீபத்தில் ஒவ்வொரு முறையும் நடந்திருக்கு. ஒரு முறை பெருசாக கீழே விழுந்தது, அப்பவும் தகவல்களில் வந்தது, மறுபடியும் ஒரு இடம் பெருசாக கீழே விழுந்தது, அப்புறம் ஒரு இடம் பெருசாக ஏறிச்சு. ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டுக்கே ஏதாவது ஒரு தகவல்கள் வரும்பொழுது தான் அசோசியேட் ஆகி வர மாதிரியே பெரும்பாலும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே ஒரு குறிப்பிட்ட லோ என்பதை உடைக்காம பல முறை அந்த லோ பக்கத்தில் வந்துட்டு சம்பாரிச்சு கொடுத்து கொண்டே இருந்த ஒரு பங்கு தான் இந்த டோம்ஸ் அப்படின்ற பங்கு. ஸோ இப்போ கூட சமீபத்தில் இதே மாதிரி ஒரு லோ அப்படின்ற பக்கத்தில் வந்து விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் இப்போ அந்த அவனுடைய ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டான். இனி மறுபடியும் உடச்சி பழைய ஹை போக போகிறானா அல்லது மறுபடியும் கீழே விழுக போகிறாங்களான்னு தெரில. பட் இன்றைய தேதியில் இத்தனை நாள் இந்த 1 மாதம் 2 மாதமாக இந்த பங்கில் பெரிய விஷயம் என்பதில்லை. ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் இப்படி 11% ஏறினதுனால ஏதோ மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் வந்துருக்கு. இனி நிறைய பங்குகள் இப்படி ஒரு பெரிய பார் போட்டு அதுக்குள்ளேயே ஒரு 2-3 மாதம் ஆடிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி இந்த பங்கு ஆக போகிறதா, இல்லை மேலே உடைக்க போகிறதா, அல்லது கீழே உடைக்க போகுதா அப்படின்றதுக்கு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். இந்த அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்ற பங்குமே கடந்த 8 மாத காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லோ, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஹைக்குள்ளேயே ட்ராவல் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக தான் இந்த அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இன்னைக்கு லோ பக்கத்தில் இருந்து இந்த பங்கு 4% என்பது ஏறி இருக்கு. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரில, மறுபடியும் தன்னுடைய ஹையை திருப்பி பிடிக்கிறதுக்கா அல்லது கீழே லோ உடைக்கிறக்கா அப்படின்னு தெரில. பட் இன்றைய நிலைமையில் இந்த பங்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் லோ அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி ட்ரேட் ஆகிருந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் 4% ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இனி நம்ம நாட்டுக்கே ஏதோ ஒரு தகவல் வரப்போகுதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, பொதுவாகவே 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை கீழிருந்து மேலே வந்து தொட்டாலும் சரி அல்லது மேலேருந்து கீழே வந்து தொட்டாலும் சரி ஏதாவது ஒரு பெரிய மூவ்மெண்ட் காட்டுமா அப்படின்னு நிறைய பேர் ஏதாவது பொன்னான வாய்ப்பு அப்படின்னு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர்த்துக்கு புண்ணான வாய்ப்பு ஆயிரும். அதாவது மேலே வந்து தொட்டுட்டு மறுபடியும் திரும்பி போகாமல் கொம்முன்னு கீழே விழுந்துடும். ஆனால் இந்த HBL இன்ஜினியரிங் அப்படின்ற பங்கில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை வந்து கரெக்டாக தொட்டிருக்கான். தொட்டதுக்கு அதாவது அந்த இடத்துக்கு வந்தாவே ஏதாவது வயலண்ட்டாக நடக்குமோ அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, மேலேயா கீழேயான்னு. அது பாருங்க ஒரு பொன்னான வாய்ப்பு மாதிரி மேலே போய் அந்த பழைய ஹை என்பது தொட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த HBL இன்ஜினியரிங் என்பது 13% ஏறி டாப் கெய்னர் அப்படின்ற ஃபோக்கஸில் வந்திருக்கு பொழுது அது என்ன பண்ணியிருக்குன்னு எடுத்து பார்க்கும்பொழுது கடந்த 10 நாள் அது ஏறி இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் எப்படி வந்து ஷார்ப்பாக தொடுறானுங்க பாருங்க. 200 days மூவிங் ஆவரேஜை வந்து தொட்டுட்டு அது டொயங்கின்னு மேலே போயிடுச்சு, கீழே போகாமல். நண்பர்களே, ஒரு செக்டரை சேர்ந்த 2 மிக முக்கிய புள்ளிகள் இருக்காங்க. அவங்கள 2 பேர்த்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். அந்த வகையில் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ஒரு நல்ல செக்டர் தான், பேட்டரி ரிலேட்டடான செக்டர் தான். ஆனால் ஒரு 4 மாதமாக தூங்கணும் மேனிக்கே இருக்குது இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இதை பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் அப்படின்ற மாதிரி வெறும் 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு ஆடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த அமரராஜா பேட்டரி அப்படின்ற பங்கு, அவனும் தூங்கிட்ட தூக்கம்தான். அது இடையில வேணால் கொஞ்சோண்டு மேலே போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் நெட் ரிசல்ட்டாக மே மாதம் எங்கே, அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் எங்கே, பிப்ரவரி மாதத்துலேருந்து கணக்கெடுத்துங்க.
பிப்ரவரி மாதத்திலிருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயும் அதே ரேட்டில் தான் இருக்கான். என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? ஸோ இந்த பேட்டரி கம்பெனியெல்லாம் எப்போ ஏறும், எப்போ தன்னுடைய தூக்கத்தை கலைக்கும், ஒன்றும் புரியாதபடிக்கு இருக்குது. பட் இப்போது இன்றைய தகவல் என்னென்னா, இந்த அமரா ராஜா பேட்டரி என்ற பங்கு மே மாதத்தில் என்ன லோ இருந்ததோ அந்த லோவில் வந்து விழுந்திருக்கு. தன்னுடைய ஹையை மறுபடி திரும்பி ஒரு முறையாவது எட்டி பார்க்குமா, அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே போய் புதிய முதலீட்டாளர்களுக்கு நல்லா அல்வா குட்டி மாதிரி கீழே இறங்கி கிடைக்குமா அப்படின்றது தெரியல. பட் அடுத்தடுத்த நாட்களில் இதனுடைய ரிசல்ட் இம்பேக்ட் எப்படி இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குமா இல்லை வேதனையை தருமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எக்ஸைடு அப்படின்ற பங்குமே தற்போதைக்கு ஒரு லோவில் தான் இருக்குது. ஸோ அமரா ராஜானுடைய ரிசல்ட் வரும்பொழுது இவனுக்கும் நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாயிற மாதிரி இவனுக்கும் ஏதாவது தன்னுடைய பழைய ஹை ஏதாவது மீட்டெடுக்குமா அப்படின்னு ஒரு 2 ஃபேமஸான பங்குகள் முக்கியமான ஃபோக்கஸில் இருக்குது. நண்பர்களே, பெரிதும் வீழ்ச்சி அடைஞ்ச 2 ஷேர்கள் சமீபத்தில் சொல்லுங்கன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நான் இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற ஷேரை சொல்லுவேன். பாவம், இந்த பங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லோவில் இந்த 2025 பார்த்தீங்கன்னா அவன் ஏறி அது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாகவே வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இப்போ இந்த பங்கில் வந்து ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வருதா, ஏதோ ஒரு முக்கியமான அலர்ட் அப்ளை என்னமோ வந்துச்சு. ஆமாம், இந்த ஐநாக்ஸ் விண்டில் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த ஐநாக்ஸ் விண்ட் என்ற பங்கு கடந்த 1 வருஷமாகவே அவன் கோடு போட்டு அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இனி அடுத்தடுத்து இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கார்ப்பரேட் ஆக்ஷன் க்ளோஸ் ஆகக்கூடிய இந்த நேரத்துலையும் அவங்களுடைய ரிசல்ட் என்பது வரக்கூடிய நேரத்துலையும் இவன் பொத்தி வச்சு காப்பாற்றின இந்த சப்போர்ட் லெவலை தொடர்ந்து காப்பாற்றுமா அல்லது கீழே விட்டுருமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்த நாட்களில் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்குமோ, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளினுடைய லிஸ்ட்டில் இந்த பங்கும் வந்து சேர்ந்துக்கிடுச்சு. ஏன்னா பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. இனி அடுத்தது ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் இருக்குது, கார்ப்பரேட் ஆக்ஷனுடைய இம்பேக்ட் இருக்குது. ஸோ தன்னுடைய லோவை 1 வருஷமாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கான். இந்த தடையும் டிஃபெண்ட் பண்ணி திரும்பி மேலே வர போகிறானா அல்லது இந்த முறை உடைத்து கீழே போய் சின்ன பின்னமாக போயிடுறதா என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். இன்னொரு பங்கு இதே மாதிரி பெரிய லெவலில் சமீபத்தில் இறங்கிய பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜிண்டால்ஸா அப்படின்ற ஒரு பங்கு. அதுவுமே வந்து போன பேட்சில் போன ரிசல்ட் சீசனில் அது வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பிக்கப் ஆச்சு. இந்த முறை இந்த 2வது பேட்சில் இந்த ரிசல்ட் சீசனில் தற்போது வரைக்கும் எதுவும் விவரம் தெரியல. இப்போ தான் வந்து 2-3 நாள் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் சீசனில் போன ரிசல்ட் சீசன் மாதிரியே ஏறப்போகிறதா அல்லது புதிய லோ என்பது போக போகிறதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் பெரிய லெவலில் வாலட்டிலிட்டி காமிக்குமா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில பங்குகளில் இது போன்ற பங்குகளும் இருக்குது. ஏற்கனவே நிஃப்டி 1000 பாயிண்ட் இறங்கினதுலேயே 10-15% பல பேர்த்துக்கு போர்ட்ஃபோலியோவில் வேல்யூ குறைஞ்சிருக்கு. அப்போ என்றைக்குமே உஷாராக இருந்து ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்கிறது பெரும்பாலும் நல்ல விஷயந்தான். ஏன்னா என்றைக்கு எது நடக்குன்னே தெரியாது. அதனால தான் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.